முதலமைச்சர் மாற்றத்தை அங்க மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, அதனால சமாதானம் அடைஞ்சிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? இருக்கலாம். ஏன்னா பாஜக முன்னாடி என்ன அந்த விவசாயிகள் போராட்டம் துப்பாக்கி சூடு வந்து கட்டார் மேல பெரும் அதிருப்தி நிலவுச்சு. அந்த அடிப்படையில அவங்க எப்பவுமே வந்து தேர்தலுக்கு முந்தைய நாட்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, எதெல்லாம் உட்கட்சியில ப்ராப்ளமா வரும், யாரையுமே பார்க்க மாட்டாங்க. அதுதான் தேசிய கட்சிக்கும் மாநில கட்சிக்கும் இருக்க வித்தியாசம். மாநில கட்சியில தலைவர்லாம் மாத்தவே முடியாது. ஏன்னா அவங்க தான் காலங்காலம் தலைவரா இருப்பாங்க. தேசிய கட்சியில அப்படி இல்ல, தேவையெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. மிக பெரும்பான்மையா இருந்தா கூட, எந்த சமூகத்து மக்கள் அவங்களுக்கு சாதகமா இருந்தா கூட அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இவங்களால பிரச்சனை வருது, நமக்கு வேண்டாம்னு தூக்கி போட்டு புதிய நபர், அறிமுகமே இல்லாத நபரை கூட அவங்க பதவியில உட்கார வைப்பாங்க. அது ஒரு வேளை அங்க கை கொடுத்திருக்கலாம். இந்த இந்த மாற்றத்துக்கு அது கூட காரணமா இருக்கலாம். எனக்கு பாத்தீங்கன்னா நிலவரம் வந்து டோட்டலா அப்படியே வந்து உல்டாவாயிருச்சு. நீங்க 72 வரைக்கும் போனாங்க சார். 72ன்றது வந்து மெஜாரிட்டியை தாண்டி பலம் பொருந்திய ஒரு விஷயமா மாறிச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இழுபறி நிலைமையை தாண்டி பாஜக முன்னேறிடுச்சு. அவங்களுக்கு 45, 46 கிடைச்சா போதுனா அவங்க 48 வரைக்கும் போயிருக்காங்க இப்ப. இதுவும் வந்து முன்னிலை நிலவரம் தான். நிலவரம் இன்னும் நமக்கு வந்து இழுபறியா இருக்கிற மாதிரி சூழ்நிலை வருது. எதை எதிர்பார்த்தமோ அது நடக்கல. எங்க இழுபறி வரும்னு நினைச்சோம்னா ஜம்மு காஷ்மீர்ல தான் வரும்னு நினைச்சோம். அங்க வந்து ஃபுல் மெஜாரிட்டியில போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போதும் அங்க உமர் அப்துல்லா சொல்றாரு, எனக்கு வந்து பின்வாசல் வழியா நீங்க ஆட்சி பிடிக்க பாஜக முயற்சி கூடாதுன்னு இப்ப சொல்றாரு. அதற்கு நியமன எம்எல்ஏக்கள் 5 பேர் வந்தா கூட அங்க ஆட்சி பிடிக்க முடியாது சார் பாஜக. அப்ப ஏன் அந்த கருத்தை முன்வைக்கிறார்ன்றதை உன்னிப்பா கவனிக்கணும் நம்ம. பல பிரச்சனைகள் இந்த பாஜகவில் ஏற்பட்ட மாற்றங்கள் கூட ஒரு விதத்துல அவங்களுக்கு கை கொடுத்திருக்கலாம். அந்த மக்கள் எல்லாம் ஒருவேளை மறந்திருக்கலாம். இவர்கள் சொன்ன விஷயத்தை நம்பி இருக்கலாம். நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாஜக 2 விஷயத்த முன்னிலைப்படுத்தும் சார். ஒண்ணு வந்து மிக முக்கியமாக மதத்தை முன்னிலைப்படுத்துவாங்க எல்லா இடங்களிலுமே. அவங்க அது நார்த் இந்தியா முழுமைக்கும் அவங்களுடைய கண்ட்ரோல் அதைத்தான் வச்சிருப்பாங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பாஜக மட்டும்தான் அனைத்து மக்களுக்குமான ஒரு கட்சியா இருக்கும். நாங்க பாருங்க இவ்வளவு தூரம் உங்களுக்கு நல்லது செஞ்சிருக்கோம்னு செய்யவே இல்லைன்னா கூட செய்த மாதிரி சொல்லுவாங்க. அதை அந்த மக்கள் நம்பிட்டாங்களோன்ற ஒரு சந்தேகம் இதன் ட்விஸ்ட் மூலமா நமக்கு புரிய வருது. இன்னும் நம்மளால அதை அந்த புரிஞ்சுக்க முடியாத நிலையில தான் நம்ம இருக்கோம். ஓகே சார், ஒவ்வொரு நொடியும் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் இது வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் என்பது வெளியாகிட்டு இருக்கிறது. ஹரியானாவில் தற்போது வரையில் காங்கிரஸ் 37 மற்றும் பாஜக அதை தொடர்ந்து அதிக இடங்களில் அவர்கள் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாஜக 46, காங்கிரஸ் 37. ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் 49, பாஜக 27 என்ற நிலவரம் இருக்கிறது. போக போக மாறுமால் இது தொடருமா என்பதை பொறுத்து பார்க்கலாம்.